ஹாய் நண்பா நண்பி. ஸோ ரீசெண்டாக நம்ம நியூ காலேஜுக்கு விசிட் பண்ணியிருந்தப்போ ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம். நம்ம நண்பரோட கல்யாண ஃபங்க்ஷன் தான். ஸோ அங்கே குடிக்கிறதுக்கு வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. குடிச்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா நீங்களே பொண்ணு மாப்பிள்ளை எவ்வளோ அழகா இருக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள நம்ம சொல்லிடுவோம். சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்த வேலைய நம்ம பார்ப்போம். சரி நமக்கு சோறு தானே முக்கியம். போயிட்டு பந்தியில போய் உட்காரலான்னு போனோம். உட்காந்துட்டு வந்து இன்னும் ஆரம்பிக்கல. எல்லாரும் அங்க சமைச்சுட்டு இருந்தாங்க. சமைச்சு பார்த்தீங்களா பரோட்டாலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துட்டு சரி எப்படியோ நமக்கு பந்தி கிடைச்சிச்சு. போய் உக்காந்துட்டோம். உக்காந்துட்டு வந்து இலைய போட்டாங்க நமக்கு. இலைய போட்டுட்டு பார்த்தீங்களா, ஸ்வீட்டு, ரைத்தா, கத்திரிக்காய் எல்லாமே வச்சாங்க. வச்சுட்டு வந்து நீங்களே பாருங்க. பார்த்துட்டு எல்லாமே பரோட்டா, இடியாப்பம் எல்லாம் வச்சாங்க. எல்லாமே வச்சுட்டு தொட்டுக்க ஒரு சிக்கன் கிரேவி மாரி ஒண்ணு குடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அதுவே வேற லெவல்ல இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துட்டு பார்த்தீங்களா, அங்க தான் நம்ம தலைவன் வந்து இறங்குறான். மெயின் கன்டென்ட்டு பிரியாணி. சூப்பரா இருந்துச்சு கைஸ் சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே. ஃபிஷ் ஃபிங்கரு, தந்தூரி சிக்கன் எல்லாமே போட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மனநிறைவா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் போட்டாங்க. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். அதனால வந்து ஃப்ரூட் சாலட் போட்டாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அங்க சாப்பிட்டுட்டு மணமக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள நம்ம போட்டுருவோம்.